வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். சாதாரணமா எல்லாருக்குமே இந்த கழுகுன்றது தெரியும். ஈகிள் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுலயே ஹாப்பி ஈகிள் அப்படின்னு ஒரு வகையான ஒரு வெரைட்டி இருக்கு. ஆனா இந்த ஹாப்பி ஈகிள பொறுத்தவரைக்கும் இது நார்மலா யாருமே பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷன் மாதிரியே இருக்கும். அந்த மனுஷன் நின்னா பக்கத்துல அப்படின்னா, அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 சைஸுக்கு வர அளவுக்கு இதோடைய ஹைட் இருக்கும். அண்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஹியூமனு அப்படியே கழுகு மாரி வேஷம் போட்டு நின்னுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இருக்கும். அச்சசலா ஒரு மனிதனுக்கு கழுகு வேஷம் போட்ட மாதிரியே இருக்கக்கூடிய ஒரே கழுகு இந்த ஹாப்பி ஈகிள் மட்டும் தான். அதனாலேயே நெறைய பேரு காட்டுக்குள்ள போம்போதெல்லாம் இந்த ஹாப்பி ஈகிள பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டா கன்ஃப்யூஸ் ஆயி அது ஏதோ ஒரு மனுஷன் தான் இங்க கழுகு மாரி இருக்கான். இல்ல பேய் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப ஜைஜான்டிக்கா இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி இத நெறைய பேர் பார்த்ததில்ல. ஆனா பார்த்தவங்க எல்லாருமே பயந்து தான் ஓடியிருக்காங்க. பைத்தான்னு சொன்னா பாம்பு. அதுவே பனானா பால் பைத்தான கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னப்பா இது பனானா பால் பைத்தான் அப்படின்னா, இது நெறைய வாழை மரத்துல தான் இருக்குமா? அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த பாம்பு வகை மட்டும் பனானா பக்கத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எது பனானான்னு கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே மஞ்ச வாழைப்பழம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வகையான பாம்பு தான் இது. இந்த பாம்பையும், வாழைப்பழத்தையும் பக்கம் பக்கமா வச்சீங்கன்னா, எது வாழைப்பழம்னே கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஒரு நிமிஷம் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா அப்படியே வாழைப்பழத்துக்கு இருக்கிற மாதிரியே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேட்ச்சு, அந்த கலரு எல்லாமே அப்படியே டிட்டோவா அதுக்கு இருக்கும். அதனாலேயே நெறைய பேர் இதுக்கு கன்ஃப்யூஸ் ஆவாங்க. கனடால ஒரு மிஸ்டீரியஸான லேக் இருக்கு. அதுக்கு பேரு கீலுக் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேக் ஏன் ரொம்ப மர்மமானதா இருக்கு அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஸ்பாட்ஸ் ஒவ்வொரு பேட்சா இருக்கும். ஆனா இதெல்லாம் சேர்ந்து ஒரே லேக் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நீரானது உடல்ல என்ன மாதிரியான வகை டிசீஸ் இருந்தாலும் சரி, அந்த வியாதிகள் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு லேக்கா இருக்கு. என்னடா அது அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்லாம் அத எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ணாங்க. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் தண்ணி மாரி தான் இருந்துச்சே தவிர்த்து, அதுல வேற எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மனிதர்கள்லாம் அவங்க சரி இங்க நெறைய கியூர் ஆகுதே, போய் பார்ப்போமேன்னு போனவங்க எல்லாருக்குமே இது கியூர் ஆயிருக்கு. இந்த மாரியான ஒரு லேக்க யாருமே கேள்விப்பட்டதில்ல. இது கண்டுபிடிக்கவும் ட்ரை பண்ணி சயின்டிஸ்ட்னாலயும் முடியல. அதனாலேயே இதுக்கு மிஸ்டீரியஸ் லேக் அப்படின்னு பேரும் வச்சுட்டாங்க. குயின் எலிசபெத் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு சீக்ரெட் லெட்டர் எழுதுனாங்க. அத லாக்கர்லயும் போட்டு வச்சிருக்காங்க. இத ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமான்னு முயற்சிலாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா முடியல. இது எப்போ ஓப்பன் ஆகுன்றதையும் இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எப்போனா 2085ல தான் இது லாக்கர் ஓப்பன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி, அதுக்குள்ள அந்த லெட்டர வச்சிருந்தாங்க. அந்த லெட்டர்ல என்னதான் இருக்கும் அப்படின்ற மாரியான கியூரியாசிட்டி இன்னுமே லண்டன்ல இருக்கக்கூடிய பீப்பிளுக்கு அதிகமா இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ, அவங்க எல்லாருக்குமே குயின் எலிசபெத் என்னதான் அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாரியான ஆர்வமும் இருக்கு. ஆனால் இத நம்ம 2085 வரைக்கும் ஓப்பனே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாரியான ஒரு கட்டளை தான் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெறைய பேர் உயிரோட இருக்க சான்ஸ் இல்ல. மேபி அடுத்த சந்ததி எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவங்க கொஞ்சம் ஆர்வமா இருந்து என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு நெனைப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.